அம்மா வாங்க வாங்க வாங்க, போனால் கிடைக்காது, கொண்டு போனால் திரும்பாது. நம்மள்ட்ட எல்லா வகையான டாய்ஸும் இருக்குமா, வாங்க வாங்க வாங்கம்மா வாங்க. யானை பொம்மை, பூனை பொம்மை, எல்லா பொம்மையும் இருக்கு. எம்மா இங்கே எல்லா வகை பொம்மையும் இருக்குமா? நான் வாங்கிட்டுமா? ஏண்டி பொம்மையெல்லாம் வாங்கி விளையாடுறதுக்கு நீ என்ன குழந்தையா? சும்மா பொம்மை வாங்குறாளாம். பொம்மை பேசாம இரு, வேற ஏதாவது வாங்கி தரேன். எம்மா எனக்கு பொம்மை தாம வேணும். இவர்கிட்ட யானை பொம்மை, குதிரை பொம்மை எல்லாம் இருக்கா? நான் யூனிகார்ன் பொம்மை மட்டும் ஒன்று வாங்கிக்கிறேன். அதெல்லாம் ஒன்று வேணாம். ஏற்கனவே வீட்டில் இருக்க பொம்மை அடுக்கி வைக்கவே இடம் கிடையாது. இதில் நீ புதுசாக வேற பொம்மை வாங்குறியா? ஏதோ பிரயோஜனமாக வாங்கிக்க சொல்லிட்டேன். சித்தி நீங்களாவது சொல்லுங்க. கேக்கா வெளில ஆசைப்பட்டு கேட்கா, வாங்கிக்கிட்டு விடுங்க. நீ சும்மா இருமா. வாங்கி வாங்கி எல்லா பொம்மையும் வெட்டியே வீட்டில் தூங்குது. எல்லாம் ஒன்றுக்கு ரெண்டாக இருக்குது. இவன் விளையாடுறதும் கிடையாது. எப்போ பாரு ரோட்டில் போய் வெட்டி பசங்களோட சேர்ந்து விளையாண்டு எடுத்துடுவா. இவளுக்கு எதுக்கு பொம்மை? வீட்டில் உட்காந்து விளையாடுறப்பலன்னா பொம்மை வாங்கி தந்தால் ஒரு பிரயோஜனம் இருக்குது. ரோட்டில் போய் விளையாடுவா. இவளுக்கு எதுக்கு பொம்மை? எல்லாம் பேசாமல் இரு. அதுக்கு கிளிப்பு, ஏர் பேண்டு, தோடு அப்படி ஏதாவது வாங்கி கொடுத்தா கூட பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் சொல்கிறது சரிதான். இதே பாப்பா நீ பேசாமல் அப்படி வாங்கிக்குவேன். முடியாது, எனக்கு பொம்மை தான் வேணும். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. எல்லா பொம்மையும் உங்களுக்காக தான் இருக்குது, வாங்க வாங்க. இந்த ஆள் வேற. வா இடத்த காலி பண்ணு. நம்ம இங்கே இருக்க வரைக்கும் தானே இப்படி தான் கூவிக்கிட்டே இருப்பாரு. ஏமா ப்ளீஸ்மா, இது ஒரு வாட்டி மட்டும் வாங்கிக்கிறேன். முடியவே முடியாது. பொம்மை ஒன்று கூட இனி வீட்டில் ஏற்ற மாட்டேன்னு சொல்லிட்டேன். பொம்மை வாங்கினா நீ வீட்டுக்கு வராது. ஏக்கா நீங்கள் விடுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பிரயோஜனமானதை வாங்கி தரேன். நீங்கள் இந்தாண்ட வாங்க. திவ்யா பாப்பா உனக்கு என்ன வேணும்? எனக்கு பொம்மை வேணும். என்ன பொம்மை வேணும்? ஏதாவது ஒரு பொம்மை. சரி, நான் உனக்கு பொம்மை போட்ட பேக் வாங்கி தரட்டுமா? நல்லா லாங்காக ஸ்டைலாக இருக்கும், அது போட்டுக்கிறியா? சரி, அப்போ எனக்கு யூனிகார்ன் பேக் வாங்கிட்டாங்க. அவ்வளோதானே, விடு. நான் உனக்கு யூனிகார்ன் பேக்கே வாங்கி தந்துடுறேன். ஏக்கா உங்களுக்கு பேக் ஓகே தானே? கண்டதை கிடையாது வாங்குறதுக்கு ஏதோ பொருள் போட்டு வைக்கிற மாதிரி பேக்காக இருந்தால் கூட சரிதான். அப்புறம் என்ன, விடுங்க, நம்ம பேக்கே வாங்கிடுவோம். என்ன உங்கள்கிட்ட யூனிகார்ன் பேக் இருக்கா? இருக்கு பாப்பா. அந்த குதிரை பொம்மை போட்ட பேக் தானே? ஆமாங்கண்ணே. இரு எடுத்தாரேன். பாப்பா இந்த அன்னைக்கு யூனிகார்ன் குதிரை பொம்மை போட்ட பேக். ஹை, பேக் ரொம்ப சூப்பராக இருக்கு. திவ்யமா பேக் பிடிச்சிருக்கா? சூப்பராக இருக்கு. சரி சரி சரி, அப்போ போய் வண்டியில் உட்காரு. யாரும் கிளம்பிட்டாங்க பார்த்தியா? லேட்டாக நம்மள தான் திட்டுவாங்க. போய் வண்டியில் உட்காரு, நான் பணம் கொடுத்துட்டு வரேன். சரி சித்தி. வேறு ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா. ரூபா மட்டும்னு சொல்லு. விலை 350 ரூபாமா? என்ன என்ன ரேட்டு சொல்கிறீங்க? ஒரு பேக்கு யானை விலை குதிரை வேலை சொல்கிறீங்க? அது சாதா பேக் இல்லைம்மா, குதிரை பொம்மை போட்ட பேக். அதான் அப்படி விலை. ஓஹோ, கேட்குறவங்க கேன பையனாக இருந்தால் என்ன வேணால் நீங்கள் சொல்லுவீங்க. ஏம்மா அப்படிலாம் இல்லைம்மா, 350 ரூபா பேக்கோட விலையே. ஏன்னா 10 ரூபா கம்மி பண்ணி 340 ரூபா கொடுங்க. தருவாங்க. திருச்சவன் நெத்தியில் எழுதி வச்சுட்டுக்கோ. எங்கள் ஊரில் வந்து என்னை பற்றி கேட்டு பாருங்க. அப்போ தெரியும் நான் யார் எவருன்னு. ஏம்மா சொன்னால் கேளுங்கம்மா. அடியே உமா, கேட்கறத கொடுத்துட்டு வா. நேரம் ஆயிட்டு. அப்புறம் மாமியார் நம்மளை தேடி வந்துட்டா என்ன பண்ணுறது? அந்த கிழவி வந்தால் வரட்டும். இன்னால 350 ரூபா போட்டு பேக் வாங்க முடியாதுக்கா. ஏமாந்தாலும் ஒரு நிலமை வேணாம். சொன்னால் கேளுடி. இன்னைக்கு நான் 2ல் 1 பார்க்காம வரமாட்டேன். நீங்கள் பேசாமல் இருங்க சொல்லிட்டேன். அப்புறம் ஓ இஷ்டம். எம்பிட்டு நாள் இங்கே இருந்தாலும் கிளம்புற நேரத்தில் தான் இவளுக்கு அதை வாங்குறேன் இதை வாங்குறேன்னு போகல. கொஞ்சமாச்சும் அறிவு இருந்தால் தானே. பஸ் எம்பிட்டு நேரம் வெயிட் பண்ணுன்னு இருக்கா? எல்லாம் அவள் வெஸ்டம் தான். ஏம்மா எல்லாம் வந்துட்டாங்களா? கிளம்புவோம்மா. அதை ஏன்ப்பா கேட்குறேன்? உன் பொண்டாட்டியும் உன் தம்பி பொண்டாட்டியும் இப்போ தான் கடை வீதி போய் ஷாப்பிங் பண்ணுறேன்னு போயிருக்காளுங்க. சரி போனவளுக்கு சட்டுன்னு வருவாள்னு பார்த்தா என்ன வரல. அங்கே போய் என்ன எடுத்துகிட்டு இருக்காளுங்கன்னு தெரியல. சரிம்மா, அதனால் ஒன்றும் இல்லை, வரட்டும் போய்க்கலாம். இப்படி இடம் கொடுத்து தான் அவளுக்கு மண்டை மேலே ஏறி உட்காந்து நம்மளுக்கு டங்கு டக்கா டான்ஸ் ஆடிட்டு இருக்காளுங்க. ஏம்மா என்றைக்கோ ஒரு நாள் வாரம் வேணுங்கிறத வாங்கிட்டு வரட்டும், நம்ம என்ன பண்ண முடியும்? ஆமாப்போ, இவளுக்கு உள்ளூர்லேயே வாங்கி கிழிச்சாளுங்க. இப்போ வெளியூரில் வேறு வந்து வாங்க போகிறாளுங்க. எல்லாம் உன் காசுப்பா, உன் காசு. நீ நாயப்பையாக உழைச்சி சம்பாதிக்கிற. இவளுக்கு வெட்டியாக கடை வீதியில் செலவு பண்ணிட்டு தெரியாளுங்க. இல்லைம்மா, நான் ரூபா எதுவும் கொடுக்கல, அவளுக்கு காசு தான். ஆமாம், 2 பேரும் அப்படியே வேலை வெட்டிக்கு போய் சம்பாரித்து தள்ளுறாளுங்க. அவளுக்கு காசு. இந்த வீட்டில் இருக்க அவளுக்கு கையில் இருக்க ஒவ்வொரு ரூபாவும் என் பிள்ளைகளோட உழைப்பு. ஒன்று உன்னோடது, இல்லை உன் தம்பியோடது. இவளுக்கு எங்கே 5 பைசாவுக்கு பிரோஜனம் கிடையாது. ஆத்தா அப்பா வீட்லேயும் 1 ரூபா வைக்க கிடையாது. இவளுக்கு எங்கே வாங்க போகிறாளுங்க? சரி விடுங்கம்மா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாளுங்க, நான் உள்ளே உட்காடுறேன். இவன் இப்படி இடம் கொடுத்து தான் இவளுக்கு தலைமையில் ஏறி உட்காந்து டேங்க டக்கான்னு ஆடிட்டு இருக்காளுங்க. இன்னைக்கு வரட்டும். ஜல்லி ஜல்லி எங்களுக்கு எப்போதும் ஜல்லி அள்ளி காலி எங்ககிட்ட அப்பனம் தாங்க அள்ளி அப்பி அப்பி இப்போ பாட்டி இங்கே பார்த்தீங்களா? எனக்கு யூனிகார்ன் பேக் அம்மா சித்தி வாங்கி கொடுத்தாங்க. ஓ அப்படியா, நல்லது. அம்மா சித்தி எங்க? அதான் அங்கே இருக்க கடையில் தான் பேரம் பேசிகிட்டு இருக்காங்க. என்னது பேரம் பேசிகிட்டு இருக்காளுங்களா? ஆமாம் பாட்டி, காசு கொடுத்துட்டு வரேன் நீ போனாங்க, ஆனால் என்ன வரல. வந்த இடத்துல என் மனத்தை வாங்குறதா அவளுக்கு வேலை. சரி திவ்யா பாப்பா, நீ போய் உள்ளே உட்காரு, நான் வந்துடுறேன். சரி பாட்டி. இதை பற்றி முன்ன பண்ண கேட்டால் கொடுத்துட்டு
வர வேண்டியதானே? இவளுக்கு அப்போ வீட்டு காசியை தூக்கி கொடுக்குறாளுக்கல, ரோட்டில் போகிற வரவன்ட்டாலும் வேறு பேசி ஏமானத்தை வாங்குறாளுங்க. உள்ளூரில் தான் இவளுக்கு நிலைமை எல்லாருக்கும் தெரியும்னா அசலூர் வந்து நம்ம மானத்தை வாங்குறாளுங்க. இவளுகளுக்கு இருக்குது இப்போ. இங்கே பாரியா, இதில் 50 ரூபா இருக்கு, வச்சுக்க. 40 ரூபா பேக்கு, 10 ரூபா டீ காஃபி வாங்கி குடிச்சுக்க. அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். ஏம்மா நானும் போனால் போதுன்னு பார்க்குறேன். ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்கேன். ஒன்று 350 ரூபா பணத்தை எடுத்து வை, இல்லை பேக் கொண்டு வந்து வை சொல்லிட்டேன். மேற்கொண்டு ஒரு வார்த்தை பேசினேன், நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். ஓஹோ, மனுஷனா இல்லாமல் மிருகமாக மாறிடுவியோ? இங்கே பாருமா, கூட பேசாத. 5 10 கையில் காசு இல்லாமல் நீ எல்லாம் எதுக்கு ஷாப்பிங்க்கு வர, எதுக்கு பொம்மை கடைக்கு வர? 350 ரூபா தர முடியலன்னா நீ எல்லாம் ஒரு பொண்ணாமா? ஒரு 350 ரூபா கூட தர முடியாத அளவு வக்கத்த குடும்பமா நீங்கள்? சி, உங்கள்கிட்ட போய் வியாபாரம் பண்ண மாதிரி என்ன சொல்லணும்? என் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் எனக்கு தெரியும், நீ அதெல்லாம் அவனுக்கு சொல்ல வேணாம். உமா, எது என்ன உள்ளூரில் தான் மானத்தை வாங்குறத பத்தாதுன்னு வெளியில் வந்து குடும்பம் மாற்ற வாங்குறியா? இது இல்லைக்கா, அவன் ஓவர் ரேட்டு சொல்கிறாரு. கேட்குறத கொடுக்க வேண்டியதானே? அவர்கிட்ட கஞ்சம் முடிச்சு தான் நீ மாடி வீடு கட்ட போறியோ? இல்லைக்கா, ஏமாந்துடக்கூடாது பார்த்தீங்களா? ஆமாம், இந்த மாதிரி ஏமாற்றி தான் நாங்கள் மாடி வீடு கட்ட போகிறோம். இந்த பேச்செல்லாம் தேவையா? குடும்ப மனத்தை ரோட்டு நின்று வாங்குறான். முதல்ல அவர் கேட்ட ரூபாவை எடுத்து பை, மரியாதை போய் வண்டியில் ஏறு. எம்பிட்டு நேரமாக வண்டி உனக்காக காத்துட்டு கிடக்கும்னு நினைக்க? இல்லைக்கா. இல்லைத்தான் நுள்ளத்தன்ட்டு கேட்ட காசு கொடுத்துட்டு இப்போ வண்டியில் வர சொல்லிட்டேன். இல்லை உன்னை விட்டுட்டு நாங்களாம் ஊருக்கு போயிடுவோம். நீ குத்தாலத்தில் இருக்க வேண்டியதான். கடந்த தங்கச்சும் பழையபடி மீன் கடை போட்டு இங்கேயே குழச்சிக்கோங்க. நாங்களாம் ஊருக்கு போய் சேர்றோம். 5 நிமிஷத்தில் நீ வரல வண்டி எடுத்துருவேன் சொல்லிட்டேன். இதுக்கா இந்த கிளவி ஒரு நாள் உண்டு இல்லைன்னு பண்ணுறேன். எல்லாம் இந்த ஆளால் வந்தது. இந்தா நீ கேட்ட 350 ரூபா புடி. அது அடியே உமா, வா முதல்ல போவோம். வண்டி கிளம்புற போகுது. போனால் போட்டு விடுங்கக்கா. அங்கே போய் இந்த கிளவியிட்ட மாட்டிட்டு முடிக்கிறதுக்கு நம்ம கொத்தாரத்தில் மீன் கடை போட்டால் குழச்சிக்கலாம். பேசாமல் வாடி ஏதாவது பேசிக்கிட்டு. காலங்காத்தால் நமக்குன்னு வருதுங்க பாரு.